தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. துளசி வெற்றி சீரியலோட இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சீன் அஞ்சலி தன்னுடைய அக்கா துளசிக்கு கால் பண்ணுறாங்க. எப்படி இருக்க, வீட்டில் இருக்கவங்கலாம் அனுசரித்து போகிறாங்களா, எப்படி நடத்துங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது துளசி நடந்த எல்லா விஷயத்தையும் அஞ்சலி கிட்டே சொல்ல, ஸோ அதே தான் துளசியும் அஞ்சலி கிட்டே கேட்குறாங்க. மகேஷ் மறுபடியும் உன்னை வீட்டில் வச்சு பூட்டிட்டு போகிறாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியெல்லாம் இப்போ பண்ணுறது கிடையாது, ஃபுல் ஃப்ரீடம் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ண அஞ்சலி மார்க்கெட் போகிறாங்க. தன்னை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங். ஆனால் அஞ்சலிக்கு யார் என்னன்னு தெரியல. கடைக்கு போயிட்டு திங்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது அங்கே வர்றாரு வாட்ச்மேன். ஸோ வாட்ச்மேனை பார்த்ததுமே அஞ்சலி செம்ம ஷாக் ஆகிறாங்க. ஏன்னா அவருக்கு கையிலலாம் அடிபட்டு இருக்கு. என்னாச்சு, கீழே விழுந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப பதறி போகிறாங்க. அப்போ வாட்ச்மேன் மகேஷ் பற்றின எல்லா உண்மையும் அஞ்சலி கிட்ட போட்டு உடைக்கிறாங்க. அவன் நல்லவனே கிடையாது, அவன் ஒரு சைக்கோ. அந்த வீட்டுக்கு வேலை பார்க்க வருவான்னு சொன்னதெல்லாம் போய் அந்த வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் அவன் தான் செய்வான். நைட்லாம் தூங்கவே மாட்டான். தனியாக இருந்து அவன் சுத்தமாக சைக்கோவாகவே ஆகிட்டான். ஒரு நாள் கொலை பண்ண கூட தயங்க மாட்டான். எப்படியாவது அவங்ககிட்டேருந்து தப்பிச்சு போயிடுமா அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தத்தையும் அஞ்சலி கிட்ட ஒப்பிச்சிட்டாரு வாட்ச்மேன். இன்னொரு பக்கம் மகேஷ் வீட்டுக்கு வராங்க. வீடு திறந்துருக்கு. எங்கும் தேடி பார்க்குறாரு. அஞ்சலியை மட்டும் காணும். அஞ்சலி எங்கே போயிருப்பா, ஒருவேளை அப்பா வீட்டுக்கு போயிருப்பாளோ அப்படின்ற சந்தேகத்தில் அடுத்த செகண்ட் மகேஷ் கார் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அஞ்சலி வாட்ச்மேன் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. தன்னுடைய கணவர்னால தான் வாட்ச்மேனுக்கு இப்படி அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் கையில் இருக்கிற பணத்தை வாட்ச்மேன்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. கொடுத்துட்டு திரும்பினா அங்கே தான் ட்விஸ்ட்டு. என்னென்னு பார்த்தா மகேஷ் வந்து நிற்கிறாரு. மகேஷை பார்த்து தான் அஞ்சலி செம்ம ஷாக்காக மகேஷ் எதுவுமே பேசலை. காரில் ஏறுன்னு சொல்லிட்டு அஞ்சலியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போக அஞ்சலிக்கு அந்த வாட்ச்மேன் சொன்னது தலைகளை ஓடிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. மகேஷ் ஒரு பக்கம் சந்தேகப்பட முடியலை, அவர் சொன்னது உண்மைன்னு நினைக்க முடியலை. ஸோ மகேஷ் ஒரு பக்கம் வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளையும் எடுத்து போட்டு செய்ய, ஏன் இந்த வேலைகள்லாம் நீங்கள் செய்துட்ருக்கீங்க, அதான் வேலையாள் வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குற கேள்வி கூட பதில் சொல்லாமல் மகேஷ் வந்து தன்னுடைய வேலைகள்லேயே வந்து கவனம் செலுத்த அஞ்சலிக்கு பயம் பிடிச்சிருச்சு. ஏன் இவர் இப்படி நடந்துக்கிறாரு, இவரை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கிட்ட போய் நைஸாக பேச்சு கொடுக்குறாங்க. மன்னிச்சிடுங்க, வீட்டில் திங்ஸ் எதுவும் இல்லை, அதனால் வாங்க தான் போனேன், இனிமேல் அது மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மகேஷ் கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவருடைய கோபமே குறையுது. ஸோ உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன், இருந்தாலும் நீ எங்கே போகிற எங்கே வரன்னு என்கிட்ட சொல்லிட்டு போ, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு ஹக் கொடுத்துட்டு நீ போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் வந்து சமைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி அஞ்சலி அங்கேருந்து அனுப்புகிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் மகேஷ் ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்காரு. அஞ்சலிக்கு தூக்கம் வரவே இல்லை. அந்த வாட்ச்மேன் சொன்னது திரும்ப திரும்ப தலைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ உடனே அஞ்சலிக்கு சின்னதாக ஒரு ஞாபகம் வருது. என்னென்னு பார்த்தா முருகா அண்ணாவும் ஆசிரமத்துலேருந்து தான் வந்தாங்கன்னு அப்பா சொன்னாங்க. அதே ஆசிரமம் தான் சொன்னாங்க. அப்போ அப்பா கிட்ட அந்த ஆசிரமத்தோட அட்ரஸ் கேட்டால் அங்கே போய் விசாரித்தா இவரை பற்றி உண்மை தெரியுமே அப்படின்னு சொல்லி தன்னுடைய அப்பாவுக்கு மிட் நைட் கூட பார்க்காம கால் பண்ணி அந்த ஆசிரமத்தோட அட்ரஸை வந்து வாங்கிக்கிறாங்க. அதை மகேஷ் வந்து பார்க்குறாங்க. என்னன்னு சொல்லி இந்த நேரத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அப்பா கால் பண்ணாங்க, பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அடுத்த நாள் அஞ்சலி அந்த ஆசிரமத்துக்கு போகிறாங்க. ஃபாதரை மீட் பண்ணுறாங்க. தன்னுடைய கணவர் பெயர் மகேஷ் சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி அங்கே விசாரிக்கிறாங்க. ஆஃபீஸ்க்கு போன மகேஷ் அஞ்சலி வீட்டில் என்ன பண்ணிகிட்டு இருப்பா, ஒருவேளை திரும்பவும் எங்கேயாவது போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அஞ்சலி எங்கேயுமே இல்லை. எல்லா ஏரியாவும் செக் பண்ணுறாங்க, ஆனால் அஞ்சலி எங்கேயுமே இல்லை. அதை பார்த்த மகேஷ் உடனே வீட்டுக்கு வந்து அஞ்சலியை தேடுறாரு. அப்போது அஞ்சலி இருக்கிற லொக்கேஷனை ட்ராக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ஓப்பன் பண்ணால் அஞ்சலி மகேஷ் வளர்ந்த ஆசிரமத்தில் இருக்கிறதா லொக்கேஷன் வந்து காமிக்கிறது. எதுக்கு அங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் அடுத்த செகண்ட் ஆசிரமத்துக்கு வராரு. ஸோ இதற்கிடையில் மகேஷை பற்றி அஞ்சலி வந்து கேட்குறாங்க. ஃபாதர் வந்து சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயும் மகேஷோட என்ட்ரி. மகேஷ் எதுவுமே பேசாமல் அஞ்சலியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. என்னை பற்றி தெரியணும்னா நீ என்கிட்ட தானே கேட்கணும், எதுக்காக நீ அங்கெல்லாம் போய் விசாரிக்கிற, என்னுடைய ஃபாஸ்ட் வந்து ரொம்ப மோசமானது, அதை ஞாபகம் வச்சுக்கக்கூடாது, அழுதுருவேன் அப்படின்ற மாதிரி மகேஷ் வந்து சொல்லிட்டு ஒரு குட்டி கதையை வந்து அஞ்சலிக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது தன்னுடைய அப்பா அம்மா வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. வீட்டை எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டில் அப்பா இறந்துட்டார். அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்குள்ளே வழி இல்லாமல் தான் நாங்கள் 2 பேர் இருந்தோம். இருந்த சாப்பாடையும் அம்மா எனக்கு கொடுத்துருவாங்க. அவங்க பட்னி கடந்து அவங்களும் ஒரு நாள் இறந்துட்டாங்க. ஸோ நான் அந்த ஆசிரமத்தில் வளர்ந்தேன். அந்த ஆசிரமத்துலேயும் நிறைய கஷ்டங்களை நான் அனுபவித்தேன். என்கிட்ட பழகுனவங்க எல்லாரையுமே தத்தெடுக்கிற பேரில் வந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ தனிமை எனக்கு ரொம்ப கொடுமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவருடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அஞ்சலி ஒரு பக்கம் ஃபீல் பண்ண எபிசோட முடிச்சிட்டாங்க. ஸோ மகேஷ் சொன்னது உண்மையாக பொய்யா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கி எபிசோட முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அவர் முழிக்கிற மொழியை பார்த்தா அவருக்கு பொய் தான் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றது நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.